அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode eShopping mobile app. இந்த BuyMode eShopping mobile app ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த BuyMode eShopping mobile app வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது. கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி, வணக்கம். பொறாமப்பட்டா ஐ லவ் யூ சொல்லிடணும், அலட்சியப்பட்டா ஐ ஹேட் யூ சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ ஹேட் யூ. இருதே இல்லையா? அதுதான். இப்போ நெருங்கிய உறவுகள் உங்களை அலட்சியப்படுத்துறாங்க. நெருங்கிய உறவுன்னா ஒரு உறவு சொல்லுங்க பார்க்கலாம். நெருங்கிய உறவு அம்மாப்பா. அம்மா அலட்சியப்படுத்துவாங்க. அதுக்கு பொருள் வாங்கிட மாட்டேன், அது வாங்கிடுவே இல்லையா? பால் கொடுக்கணும் அப்படித்தானே. 1000 குழந்தை யாரன்னு வச்சுக்கோ. அம்மா என்ன பண்ற? அலட்சியப்படுத்திட்டா. பத்துவா கடவுள் ஒரு சுற்றி வச்சுக்கிறாரு. நீ அதுதான் அங்கே பால் சொருக்கும் கொடுக்கலன்னா அவருக்கு வலி வந்துடும். தலைவலி, ஒத்த வலி, மார்வலிலாம் வந்துடும். கடவுள் அவ்வளோ விசேஷமா பண்ணி வச்சுக்கிறாரு. அதாவது உன்னை அலட்சியப்படுத்த முடியாதபடி அந்த பெண்ணோட மார்பில் சுற்றி வச்சுக்கிறாரு. யாரு? கடவுள். வலிக்கும், சொட்டும், கட்டிக்கும், வியாதி வந்துடும், ஜுரம் வரும். என்ன பண்ண முடியாது? அது குழந்தையா இருக்கும்போது 18 வயசான பேர் கூட வான்னு அம்மாண்டா இதுங்கிறிய. நீங்க என்னாச்சுன்னா இந்த மனித சமூகம் வாழ்ற விதம் தப்பா போறதுனால அலட்சியப்பட்டு தான் நினைச்சுக்கிறேன். ஒரு பறவை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா எடுத்துன்னு வரும். அந்த இறைய இங்கே வச்சிருக்கோம், விழுங்காது. எடுத்துன்னு வந்து அந்த தாய் வாய் திறந்து காட்டும். சிலது ஊட்டும், சிலது வாய் திறந்து காட்டும், கொத்தி எடுத்துக்கும். குட்டி அது மாதிரி இருக்கும். பறவையை பறக்க விட்டுட்டு, குட்டியை பறக்க விட்டு கீழே பறக்கும். கீழே ஒரு மாதிரி திரும்ப கடையில் வைக்கும். இவ்வளோ அன்னொன்னியமா பார்த்துருந்தேன் அந்த பறவை. அதுக்காலமா நீ போடான்ட்டு வளர்ந்து ரெக்க பார்த்தோன்னே விட்டு போயினே இருக்கும். சொந்தமோ அதுக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்போ இருக்காது. பிரச்சனை அலட்சியப்பத்துல நீங்க எதிர்பார்க்குறீங்க. கேள்வியை மாத்திக்கிட்டு இருக்கணும். நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கிறேனே, நான் எதிர்பார்ப்பு இல்லாம இருக்குது எப்படின்னு கேட்டுருக்கணும். ஆனா எப்படி கேட்டீங்க? உறவுகள் என்னை அலட்சியப்படுத்துதே, அதை நான் எப்படி சமாளிக்கிறது? உறவுகள் அலட்சியெல்லாம் பத்தல, உன்னை வாழ சொல்லுது. உன்னை என்ன சொல்லுது? நீங்க அலட்சியப்பத்து தான் நினைச்சுக்கிறீங்க. கம்மன் எதுனா அசிங்கமாலாம் சொல்ல, என்னை இன்னும் கொஞ்சம் பேச சொல்றான். உனக்கு புரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசு, இன்னும் கொஞ்சம் நல்லா பேசு. இப்போ என்னை சிறைச்சாலைக்கு எதுக்கு அமிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா நல்லா பேசணும்ட்டு. நீ பாட்டு டீட்டெயிலாக முட்டாளுங்களை முட்டாள்னு சொன்னா தப்பு இல்லை. மொத்த முட்டாளுக்கு முட்டாள்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை? முட்டாளுக்கு பேர்லாம் ஏன் சொல்ற? முட்டாள் பேர் ஏன் சொல்ற? லகாக்கா புகாக்கா முட்டாள்னாக்கா லகாக்கா புகாக்கு கோவம் வந்துடுது. ஏன் லகாக்கா புகாக்கா இப்படிங்கிறாரு? மொத்த லகாக்கா புகாக்கா வந்தா நீ பெரிய ஆளான்னு கேட்டாக்க தான் லகாக்கா புகாக்கு கோவம் வந்தது. சார் என்ன லகாக்கா புகாக்கா என் பேரு, என்ன இது மாதிரி திட்டுறாங்க. எனக்கு வந்து லகாக்கா புகாக்கா எங்க குரு தலைவர், அவருக்கு ஒரு 10,000 பேர் பாலம் இருக்கிறோம். நாங்க இந்த லகாக்கா புகாக்கான்னு ஒரு கூட்டமே வச்சுக்கிறோம். நான் லகாக்கா புகாக்கா திட்டுறவங்களெல்லாம் நாங்க கொடி பிடிப்போம். வாழ்க லகாக்கா புகாக்கா, வாழ்க லகாக்கா புகாக்கா, வாழ்க லகாக்கா புகான்னு கொடி பிடிச்சோன்னு போலீஸ்காரன் பயன்ட்டு அது ஏன் லகாக்கா புகாவை நீங்க திட்டினீங்க அப்படின்னு என்ன பண்ணுவான் வந்து கேட்பான். இறைவனை புரிஞ்சாத எல்லாம் லூசை போய் தான் பேசினு இருக்குன்ட்டு யாரை பிடிக்க முடியும்? நீயே சொல்ல மாட்டேன் சார், நான் இறைவனை புரிஞ்சாத லூசுன்னு போய் சொல்லுவேன். அவர் என்ன தான் சொல்றாரு பொட்டன்னு யாருன்னா சொல்லுவீங்க? சார் அவர் கரெக்டா பொட்டன்னு கரெக்டா பாயிண்ட் பண்ணி பொட்டன்னு என் கங்கால தான் சொல்றாருன்னு சொல்ல ஒன்னா. சொல்ல பிரச்சனை எல்லாம் வந்தது இதனால தான் சார் பிரச்சனை வந்தது. இப்போ வந்தால் பொட்டன்னு பேசிக்கிறாரு, அவர் எங்களை தான் சொல்லுங்கிறா. அப்போ யார் நீங்க? உங்களுக்கே தெரியும் ஒரு பொட்டன்னு. இப்ப கத்துக்கிட்டு அனுப்பிச்சாரா இல்லையா? இப்ப எஜுகேஷன் பிரச்சனை என்ன? அலட்சியப்பத்துல உங்களை வளமா வாழ சொல்றாங்க. நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, உங்களை கூப்பிடல, உங்களை மதிக்கல, உங்களுக்கு பிரச்சனை. நீங்க மதிக்கிறதுக்கோ அதுக்கோ நீங்க கல்யாண வீட்டுக்கு போல. அந்த கல்யாணம் பண்றவங்கள ஆசீர்வாதம் பண்ண தான் போனீங்க. மதிப்பை எதிர்பார்த்தீங்க, போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தானே வரணும் உங்க வேலை. அங்கேயே போய் மதிப்பை எதிர்பார்த்தீங்க. உன்னை எஜுகேட் பண்றாங்க. நான் போனது எதுக்கு? கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. என்ன பண்ணிட்டு வரணும் நானு? அங்க என்ன ரிசப்ஷனிஸ்ட் கூப்பிடல, என்ன வந்து தனியா கூட்டு எல்லாரும் தான் சோறு வச்சுக்கிறாங்க. உன்னை வச்சு ஓட மாட்டாங்க. நீ போய் உட்காந்து சாப்பிட்டே இருந்து வந்துட வேண்டியது தானே. வரவங்களாம் எப்படிதான் சாப்பிட்டுங்கிறாங்க. நான் சொந்தக்காரன் சார், என்ன மாதிரி கூப்பிடலன்ற. நீ ஏன் சொந்தக்காரன் நினைச்சுக்கிற? ஓ சொந்த இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வந்துரு. ஓ இவங்கெல்லாம் சொந்தம் இல்லை பொழுது ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போற மாதிரி தான் இவங்க வீட்டுக்கு போயிருக்கணும்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா?
புரிஞ்சுக்காம போய் ஏன் ஒட்ட பாக்குற? பிரச்சனை உங்ககிட்ட அவங்ககிட்டயா? யார் அலட்சியப்படுத்தின? இப்ப நீ உன்ன அலட்சியப்படுத்துற? அவங்க உன்ன அலட்சியப்படுத்தினாங்களா இல்ல நீயே உன்ன அலட்சியப்படுத்தினியா? தீதும் நன்றும் பிற தரவாரா? புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. அது ஒரு சுச்சுவேஷனு, இது ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனை நீ எப்படி கடக்க போறன்றது தான். கத்துக்க போறியா இல்ல மாட்டிக்க போறியா? புரிஞ்சுக்க போறியா இல்ல? புரிஞ்சுக்கிச்சு தானே? ஆமா, யாரும் என்ன பண்ண வேண்டியது இல்ல. எந்த லூசனா எப்படின்னா முட்டாளா இருங்கடா, ஆனா நாங்க கறி சாப்பிடும் நல்லா தான் இருப்போம். நீங்க சைவம் சாப்பிடுறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ சைவம் சாப்பிட்டுக்கோ. தப்பு, சைவம் சாப்பிட்டா தப்பு ஒன்றும் கிடையாது. சைவம் தாமதமாக்கும் சொல்லிடுறியா? ஆமா, சைவம் தாமதமாக்கும். நான் பூட்டை திறந்தேன், அந்த பையன் சொன்னான், டேய் உன்னால பூட்டு ஈஸியா தந்துட முடியும், என்னால அப்படி முடியாதுலான்றான். ஏன்? அவனுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நான் தயிர் சோறு சாப்பிட்றேன், எனக்கு பணம் இல்லைன்னு அவனே நினைச்சுக்கிறான். ஒருத்தர் கமெண்ட்ல போறாரு, நான் 100 வருஷமா தயிர் சோறு சாப்பிட்றேன், நல்லா தாங்கிறேன். நல்லா தான் என்ன பிரச்சனை? வேணா நான் சொன்னேன், நானும் 100 வருஷம் நல்லா இருக்கக்கூடாது, அது கமெண்ட்ல வர வந்து சொல்லிட்டு போறாரு, நான் தயிர் சோறு சாப்பிட்டு நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கக்கூடாது நான் சொன்னேன். சைவம் தாமதமாக்கும் எல்லாருக்குமா? ஒரு கேள்வி இது இல்ல, யாருக்கெல்லாம் தாமதமாச்சோ அவங்க வந்து இப்போ கமெண்ட் போடுறாங்க. கமெண்ட் போட்டா நான் கண்டுபிடிச்சோம்னா இல்லையா? ஏன் உனக்கு பிரச்சனை? சிரிச்சுட்டு போயிருப்பான். எது இந்த லூசு வளர்றான்னு விட்டு போயிருப்பானா இல்லையா? விட முடியல. நீ கமெண்ட் ஆகுதுன்னு சைவத்து மேல உனக்கு வெறி, சைவம் சாப்பிடுறது தான் கரெக்ட்னு நீ நினைச்சுக்கிற. பிரச்சனை உங்ககிட்ட ஏன் கேட்டியா? இப்ப நான் அவனை அழைச்சி பத்திரமா, நான் அழைச்சி பத்தி நெருங்கி ஒரு தானே கமெண்ட் எழுதுருவேன். ஒருத்தன் என் வீடியோ வந்து பாக்குறான்னா அவன் எனக்கு நெருங்கி வரவா இல்லையா? நெருங்கிய உறவு ஒண்ணு கமெண்ட் எதியுது, நெருங்கிய மனம் ஏதோ பண்ணுது, நுறுங்குது உள்ளோ, அது ஏதோ போராட்டத்தை வருது. தப்புனாரு இது. என்ஜாய் யுவர் செல்ஃப். இந்த சொந்தக்காரங்கெல்லாம் உன்னை அலட்சியப்படுத்தினாங்க, நான் என்ன பண்ண? நீ சந்தோஷம் பண்ணணும். நான் என்னெல்லாம் என் குடும்பமே அலட்சியப்படுத்தினோன்னே நான் நல்லா வசதி ஆயிட்டேன். அலட்சியப்படுத்தின பெரிய ஆளா இல்லைன்னு அர்த்தம். யாருன்னா என்ன அலட்சியப்படுத்துங்க, இன்னும் நான் நல்லா இருப்பேன். ஏன்? புரியுது இல்ல? அப்பா, இவங்க மதிக்கிறதுக்கு அளவு நம்ம இல்லை, அதை விட கிரேட் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இவங்க கூட மதிக்க முடியாத அளவுக்கு ஒருவன் நினைச்சுக்கணுமா? எப்படி நினைச்சீங்கன்னா? பிரச்சனை எங்க? நம்ம கிட்ட போனது எதுக்கு? வந்தது எதுக்கு? அம்மாவே ஆனாலும் யாரு அவங்க? வாயும் வயிறும் வேறன்னு ஏன் சொன்னா? ஒட்டி பிறந்த 2 பேரும் ஒட்டினே வைக்கிறீங்க இல்ல? சேர்ந்து வாழும் மனிதராவும் சேர்ந்து போவதில்லை, அப்படித்தானே? அவன் கனவில் அவள் வருவாள், அவளை பார்த்து சிரிப்பார். அவர் கனவில் யார் வருவார், யாரை பார்த்து அழைப்பார். அப்படித்தானே? புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, அப்படித்தானே? புத்திசாலித்தனம் இருந்தாலும் வாழ முடியாதுங்க. உணர்வு, உணர்ச்சி, மனிதன், அதுதான் வாழ முடியும். எல்லாம் என் அறிவு தனத்தை பார்த்துக்கிறாங்க. சச்சங்கம் அறிவுக்கு. உணர்ச்சி உள்ள ஒரு மனிதனை வந்து பார்க்கணும். நீங்க இந்த உணர்ச்சி பிழம்பை நீங்க எங்க பார்க்கணும்? உணர்ச்சியோடு இருக்கும்போது மட்டும்தான் பார்க்கணும். அதர்வைஸ் நீ இங்க பார்க்குற மனிதன் வேற, பயங்கர அறிவுபூர்வமா பேசிங்கிறவன். எனக்கு 2 பக்கம், ஒண்ணு அறிவு, இன்னொன்னு உணர்ச்சி. என் உணர்ச்சிகள் ரொம்ப விசேஷமானது. பக்கத்துல வந்தா நீ வேற ஆயிடுவேன். நீ பயங்கர பக்கா பயங்கர பக்கா ரெடி ஆகி வந்து இப்ப கேட்கணும்டான்ட்டு வந்து உட்கார்ந்தவன நீ எங்க? நீ பயங்கர அறிவுள்ள மனிதன், உன்னை கூட பேசினா அவங்க குழம்பிடுவாங்க. அவங்க ஏதோ சீரியஸா வேலை செஞ்சுக்கிறாங்க, உன்னை கூட பேசினா அவங்க டென்ஷன் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்த கூட செத்துருவாங்க. ஆனா கூட என்ன பண்ண மாட்டாங்க. உங்க விசேஷம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது, நீங்க என்ன புரிஞ்சுக்கல? உங்களை விசேஷம் புரிஞ்சுக்கல, நீங்க அடுத்தவங்களை விசேஷம் நினைக்கிறீங்க. அதான் உங்க பிரச்சனையே. உங்க பிரச்சனையே எங்கதான்? அதுதான் உங்க பிரச்சனை. அதனால அலட்சியம்லாம் யாரும் பண்ண முடியாது. ஒரு மனிதன் நான் விசேஷமானவன், கடவுள் என்ன படைச்சிருக்குதுன்னு நினைச்சிட்டான்னா, புரிஞ்சிச்சன்னா, அவனை யாரும் என்ன பண்ண முடியாது, அலட்சியப்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் அவன் அலட்சியமா நினைச்சு செத்து போனவனை பூச்சின்னு செத்து தானே யார் பிரச்சனை இருக்கு? ஆமா, யார போட்டோவோ மாட்டின்னு சுத்துறீங்கன்னா யார் அர்த்தம்? நீங்க யாரும் அலட்சியப்படுத்துறீங்க? உங்க வீட்டுல யாரோ ஒரு தலைவர் போட்டோ மாட்டிங்கிறீங்களா? நீங்க யாரு? நீங்க இவங்க வீட்டுல எவனுமே சிறந்தவன் இல்லை போல, எவனோ ஒருத்தன் போட்டோ மாட்டி வச்சுக்கிறானுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நம்ம வீட்டுல என்ன தலைவர் போட்டோ மாட்டிருந்தா என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்க தலை எதுவும் தகுதியில் இருக்குதுங்க போல, அதனால என்ன பண்ணி வச்சுதுங்க, தலைவர் போட்டோ மாட்டி வச்சுக்குதுங்க. இதுங்களுக்கெல்லாம் தலை வந்து பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். இல்ல என்ன பண்ண, நீ என் வீட்டுக்கு வா, என் போட்டோ இருக்கும், வெளியவே பாரு. நானும் ஒண்ணு சொல்றேன், உன் போட்டோவை மாட்டேன்றேன், என் போட்டோ இல்லை. என்ன சொல்றேன்? என் போட்டோ மாட்டினா அது நன்றியில் இருந்தா கூட நான் வானான்றேன், தேவையில்லை. அது புரியுதா சொல்றது? அது தாண்டி உன்னை நேசிக்க முடியுதுன்னு வச்சுக்கோ. நான் வாழ்ற காலத்துல உன்னை சந்திச்சேன், நீ வச்சுக்கோ, அது உன் இஷ்டம். அந்த மாதிரி நீ ஒரு தலைவரை சந்திச்சுன்னா வச்சுக்கோன்றேன். நான் அவரை கூட பேசினேன், அவரை கூட பழகி இருக்கிறேன், அதனால வச்சுக்கிறேன்னு பாரு. பார்த்ததே இல்லை, அவன் போட்டோலாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. அவருக்கு இது என்ன பண்ண அலட்சியப்படுத்துதா? உங்களை அலட்சியப்படுத்துறவன் வாழ வைக்கிறான், புரிஞ்சு வச்சுங்க. உங்களை என்ன பண்ணல, அவன்
கேவலப்படுத்தல, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணேன், முன்னேற சொல்றான், இன்னும் கொஞ்சம் வசதியா வான்னு. ஓ நம்ம வந்து சைக்கிள்ல வந்துட்டோம், அதனால தான் தப்பா நினைச்சுக்கிறாரு, சீக்கிரமா பைக் வாங்கின்னு வரணும் அப்படித்தானே. நம்ம ஒரு 400 ரூபாய் புடவை கட்டின்னு போயிட்டோம், ஒரு 5000 ரூபாய் புடவை கட்டின்னு போனோம். இப்ப அலட்சியப்படுத்தினா உன்னை வசதியாக சொன்னானா? என்ன நினைச்சுக்கிறீ நீ அவனை? எப்பேற்பட்ட மகான் அவன் உனக்கு? நீ கண்கண்ட தெய்வத்தை என்ன பண்ற நீ? தெளிவா சொல்லி கொடுத்தோம்ச்சானா என்ன? பணம் பந்தியில குப்பியிலன்னு புரிய வச்சாம்ச்சானா இல்லையா? கடை வாங்கிட்டேன், வீட்டுக்கு போனேன், சொந்தக்காரன் தான், நெருங்கிய உறவு தான், திருப்பி தராம பாருங்க பேசாம மூஞ்சி திருப்பிங்கன்னா ஒரு தருணம் கேட்கறான். அதானே அர்த்தம்? கடனை கொடுக்குறான். கடனை கொடுக்க மாட்டேன் போட நீ அவனை விட்டுற வேண்டியது தானே. கடனை வானா நீ அவனை விட்டுலாமா இல்லையா? புட்சா இருக்காதானே அழுக. அன்னைக்கு வந்தா பேசலாம தரலான்னு வந்து நீ தான் வானான்ட்டியன்னு இல்லாமா இல்லையா? வழிகே தெரியல.